பூர நட்சத்திரத்திற்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அரங்குலநாதர் இந்த ஆலயம் வழிபாடு ரொம்ப சிறந்தது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் தங்கை பனை மரம். இந்த தங்க பனை மரத்திற்கு ஒரு வரலாறு இருக்கு. இந்த ஆலயம் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கையில வீணை வைத்து கொண்டிருப்பார். இது ஒரு அபூர்வமான ஒரு விக்கிரகமாக இருக்கு. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய மண்டபம் பார்த்தீங்கன்னா 100 கால் மண்டபம். ரொம்ப பழமை வாய்ந்த ரொம்ப அழகான ஆர்கிடெக்சரோட இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அம்பாளோட பெயர் பிரகதாம்பாள். இங்க ஈசன் தன்னுடைய பக்தனுக்கு இந்த தங்க பனைமரத்தை கொடுத்து அந்த பனைமரம் ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க பழத்தை அது கொடுத்து அதை விற்று அதை வியாபாரம் செய்து தன்னுடைய வறுமையை தீர்த்து கொண்டதாக ஒரு வரலாறு உண்டு. அதனால பூர நட்சத்திரத்திற்கு அன்று, ஏன்னா பூர நட்சத்திரத்திற்கு அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான். ஸோ செல்வ வளம் சேர்க்கக்கூடிய ஒரு ஆலயம் இந்த ஆலயம். ரொம்ப வறுமையில இருக்கிறவங்க, ரொம்ப கடன் தொல்லைகள் இருக்கிறவங்களும் இந்த ஆலய வழிபாடை பூர நட்சத்திரத்தன்று போய் நம்ம செய்தால் நமக்கு வறுமை தீரும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட ஐயமே வேண்டாம். கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்துல சிற்பக்கலைகள் ரொம்பவுமே அழகா இருக்கும். அதே மாதிரி இங்க பல வர்ணம் தீட்டின விக்கிரகங்கள், அதுவுமே ரொம்ப அழகான ஒரு கோவிலாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு கல்வியில் முன்னேற்றமும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இந்த ஆலயத்திற்கு நிறைய பேர் வராங்க. ஸோ பூர நட்சத்திரக்காரர்கள் மட்டுமல்லாமல் இந்த மாதிரியான குறைபாடு இருக்கிறவங்களும் இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்தால் அரங்குலநாதர் இவர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பார்.